வளரி படையாவும் சிதறி ஓடச் செய்தாலே குமரியே நான் பெருமிதம் கொள்வேனோ இதனை புதுமாதர் ஓர் நாளும் மறவாரோ என்று பாரதியாரும் பாரதிதாசனும் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னே புதுமை பெண்ணாய் வாழ்ந்து காட்டிய ஒரு வீர பெண்மணி. 1730 ராமநாதபுரம் சமஸ்தானம். மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி சக்கத்தி முத்தாத்தாள் தம்பதிக்கு ஒரே மகளாக பிறந்தார் வீரமங்கை வேலுநாச்சியார். இவர் 6 மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். தனது 16வது வயதில் சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்தார். 1272 ஆற்காட்டு நவாப் மற்றும் ஐரோப்பியரின் படையெடுப்பின் போது தன் கணவரை இழந்த வேலுநாச்சியார் தன் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஆயுதங்களை கையால் மலிச்சி வளரி சிலம்பம் குதிரையேற்றம் வில்வித்தைகளில் கை தேர்ந்த பிறகு வேலுநாச்சியார் ஹைதர் அலியை சந்தித்து உருது மொழியில் பேசி ஆங்கிலேயரின் எதிர்ப்பு பற்றி விலக்கி உதவி கேட்டார். 7 ஆண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை விருப்பாச்சி கோட்டை ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார். ஆற்காட்டு நவாப்பையும் ஆங்கிலேயரையும் போரிட்ட பிறகு வேலுநாச்சியார் 10 ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஆட்சி செய்தார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முதலில் தூக்கம் போட்ட வேலுநாச்சியார்